மனுஷன்னா ஒரு அளவுக்கு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரியா சாப்பிடுவாங்க? நானும் சாப்பிடல மாமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா நான் நிறைய சாப்பிடுவேன் மாமா. இப்ப எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்க? மேடம் என்ன சொன்னாங்க? நாம 2 பேரும் எப்பயும் சேர்ந்து இருக்கணும், கையை விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதேதான் மாமா. ஹலோ, அந்த மாதிரிலாம் நடக்காது. நீ ஆசையை வளர்த்துக்காதண்ணா. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இதில் ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள கையெழுத்து போட்டிருக்கணும். உங்களுக்கு கையெழுத்து வேணுமா? போடுறேன் பாருங்க. என்ன இது? டாடி போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ச்சீ. உங்ககிட்ட ஃபைனலா கேக்குறேன், கையெழுத்து போட போறியா இல்லையா? அஃபிலியேஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு மேடம் சொன்னாங்கல்ல. அதோட நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னு வேற சொல்லிருக்கோம். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அஃபிலியேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அஃபிலியேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுல கையெழுத்து போடுறேன். வாட்? ஆமா மாமா. வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? நான் பேச்ச மட்டும் இல்ல, உங்க மனசுல இருக்கிற யோசனையையும் மாத்துவேன். என்னன்னா? ஒண்ணும் இல்ல. பீட்சா சாப்பிடுறீங்களா இல்ல பர்கர் சாப்பிடுறீங்களா? அதான் நீ தின்றல, தின்னு நல்லா கொட்டிக்கோ. மாமா பில் பே பண்ணுங்க. ஒருவேளை அந்த 2வது டிஎன்ஏ அபூர்வாவோட தான் இருந்தா நிச்சயமா அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த 2வது டிஎன்ஏ அபூர்வாவோட தான் இருந்தா நிச்சயமா அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. அபூர்வா போட்டோ எப்படி அங்க வந்துச்சு? ஒருவேளை அவ தான் கொலை பண்ணிருப்பாளோ? கண்ணால பார்த்தது உண்மைன்னு நினைக்கணுமா இல்ல காதால கேட்டது உண்மைன்னு நினைக்கணுமா? அபூர்வாவோட அன்பு பொய்யா இல்ல அபூர்வா நடிக்கிறாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு? தரித்திரம் தாண்டவம் ஆடுது. வீட்ல இருக்க வேண்டியவங்க இருக்கிற இடத்துல இல்லனா இப்படிதான் இருக்கும். சாரதா, சாரதா. அட, நாங்களும் மனுஷங்க தான். எங்களை பார்த்து இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு பண்ணவங்க தான் அதிகமா பயப்படுவாங்க அண்ணி. அதுக்கு தான் இந்த பயம். ஏதாவது வேலையா வந்தீங்களா? ரொம்ப பெரிய வேலை விஷயமா வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாச்சே. எப்பவோ ஏதோ கூத்து பண்ணதுனால ஒரு சின்ன உறவு ஒட்டிக்கிட்டு கிடக்குது இல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். நீ பெத்த பொண்ணு போரிக்கு மனமேடையில கல்யாணம் நின்னு போச்சுன்னு அன்னைக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சல்ல, அதுக்குதான். உங்க கவலைய பார்க்க முடியாம உங்களுக்கு ஒரு அற்புதமான சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருக்கோம்.
என்னங்க சம்பந்தம்? ஆ, தினமும் இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியுமா? 5000. பா, 5000 ரூபாய். அப்போ மாசத்துக்கு 1,50,000 ரூபாய். சாஃப்ட்வேர் சேலரிக்கு ஈக்குவலா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த சம்பாத்தியம் இருந்தா போதுமானதா இருக்கும்ல? என்ன நீ அப்படியே நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உனக்கு இன்னும் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லு. சைதாப்பேட் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி எனக்கு ஒரு வீடு இருக்கு மேடம். என் பேங்க் பேலன்ஸ் சுமாரா ஒரு 10 லட்சம் இருக்கும். வாரத்துல 4 நாள் நான்வெஜ் இல்லைன்னா எனக்கு சாப்பாடே இறங்காது. பயங்கரமா டயட் ஃபாலோ பண்ணுவேன். வாரம் வாரம் படத்துக்கு போயிடுவேன். மாசம் ஒரு வாட்டி பிக்னிக் போயிடுவேன் மேடம். வாவ் வாவ், சபாஷ். ஒரு நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல குவாலிட்டி வேற என்ன வேணும் சாரதா? இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம், ப்ரொசீட் பண்ணிடு. இல்ல, நான் உங்களை எந்த சம்பந்தமும் பார்க்க சொல்லலையே. எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு என் மகனுக்கு தெரியும். அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். தயவு செஞ்சு நீங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்பவே இங்க இருந்து போயிடுங்க. உன் மகன் தான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கான்ல, அப்புறம் எதுக்காக ஏன் புருஷனை நீ மாப்பிள்ளை பார்க்க சொன்ன? அவங்களுக்கு ஏதோ தெரியாது, அதனால என்ன சந்தேகப்படுறாங்க. நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? சந்தேகப்படல, அது உண்மை ஆகிடக்கூடாது என்ற கவலை என்னை விடாம துரத்திட்டே இருக்கு. அதுதான் உண்மைதான் 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 உண்மைதான். என்ன உண்மை? நீ போய் பாத்தியா? அப்பதானே நானும் பிறந்தேன், பார்த்திருப்பேன். அந்த காட்சி தான் இப்ப என்னை இப்படி பேச வைக்குதோ என்னவோ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணா. அன்னைக்கு ஷோபானிய எவ்வளவு பிடிக்கும்னு என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும். நிறைய பேரு மேலோட்டமா பாசமா இருக்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ள பகைய வச்சுட்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. நான் வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி எல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது. ஏன் மாமா, உங்களுக்கு தான் தெரியும்ல. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் என்னால உன்னை சந்தேகப்பட முடியல. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குப்பா. ஆனா சில நேரங்கள்ல காலம் நமக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும்.